ஹாய் மக்களே. ஓகே. ஸோ இன்னைக்கு ட்ரேட் எல்லாத்துக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் மூவ்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல டே லோ பார்த்தீங்கன்னா நியர்லி 18,750 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ 18,750 அப்படின்ற ஒரு சி ஸ்ட்ரைக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் தான் நம்ம லெவல் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல் என்னன்றது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ ஃபால் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிளியர். ஸோ அந்த லோ ஃபாலில் என்ன விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அந்த லோ ஃபால் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணோம். கிளியர். ஓகே. ஸோ 18,750 பி இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் புட் ஆப்ஷனில் ப்ரீமியமே மூவ் ஆகலை. அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹை பாருங்க 63, ரைட். இந்த ஹைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 950 அண்ட் தென் எகெயின் 10:55க்கும் சேம் ஹைல தான் இருந்தாங்க. ஆனால் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 950க்கான லோ. கிளியர். 950க்கான லோல இருந்து நமக்கு 10:50க்கு இன்னொரு லோ கொடுத்துருந்தாங்க. ஓகே. லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்தாங்க. 725ல இருந்து கிட்டத்தட்ட 713 வரைக்கும் ஒரு லோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க நம்ம புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்மூவ் கூட இல்லை. ஒரு சின்ன அப்மூவ் கூட இல்லை அந்த 63க்கு மேலே. இது ஒரு மேஜர் ரீசன். நம்ம என்ட்ரி எங்கே எடுத்திருந்தோம் காலையில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் இங்கே ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை ரிவர்சல். இந்த பிரேக் டவுனில் என்ட்ரி எடுத்திருந்தோம். நியர்லி 940 கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். 940 கேண்டில் இஸ் ஹியர். ஓகே. ஸோ 940 கேண்டில் நம்ம 60 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம். நமக்கு அதுக்கப்புறம் போன ஹையே பார்த்தீங்கன்னா 64 தான். இதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீமியம் ஓகே. ஸோ நம்ம ப்ரீமியம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். எந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் தெளிவாகவே காட்டிடுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த கேண்டில் நம்ம சொன்ன மாதிரி 940 கேண்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம் ஃபார் த டார்கெட் ஆஃப் கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங்க்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்தப்போ நமக்கு என்ன பண்ணல அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்கல. ஸோ 60க்கு பை பண்ணிருக்கோம். 63 இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனது எப்போ அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனது 11:10 அப்படின்ற கேண்டில். ஸோ 11:10 கேண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ 11:10 கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 59, நியர்லி காஸ்ட் டு காஸ்ட். இல்லை நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நான் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் விச் இஸ் 56. ஒரு 4 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும். சிம்பிளான ஒரு ட்ரேடு, ஒரு நார்மல் ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். கிளியர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,750 சிஇல ஒரு 47க்கு மேல நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணிருக்கோம். 18,750 சிஇல. கிளியர். ஓகே. ஸோ 18,750 சிஇல இது என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல அந்த என்ட்ரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுலயும் நமக்கு என்ன கோளாறு நடந்துச்சுன்றதை நான் நெக்ஸ்ட் சொல்ல வரேன். ஸோ இந்த பேட்டர்ன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can see this wedge pattern. ஸோ இந்த வெட்ஜ் பேட்டர்ன் ஆர் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இங்கே 48ல பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. ஸோ நியர்லி 50 புல் பேக் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 47க்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஹை வந்து எங்கே போனோம்னா 56. ஆர் உங்க ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி 1 மினிட்ல ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஹிட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இல்லை நான் 5 மினிட்ஸ்ல ட்ரையல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து வந்திருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த
இண்டிகேட்டர் ஒன்று இருக்கு இல்லையா 54 கிட்ட, அது நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல சைட்வேஸ் ஆனதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் 53ல இருக்கும்போது கூட. ஓகே, ஸோ ஹை 57 மிஸ் பண்ண கூட 53ல வந்து எக்ஸிட் பண்ணிருக்கலாம். 47 ஆர் 48 to 53 ரொம்ப மினிமல் பாயிண்ட். ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ற மாதிரி தான் அந்த ட்ரேட் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன மைனஸ், ஏன் வந்து அந்த இடத்துல நம்ம இந்த காஷன் கொடுத்துருந்தோம் சார்ட்ல அப்படின்றத பார்க்கணும். இங்க நமக்கு வந்து 18,715 தான் லோ. நெக்ஸ்ட் லோ வந்து 18,730 வைக்கிறாங்க, 15 பாயிண்ட்ஸ் ஹையரா வைக்கிறாங்க. ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 45, அதுக்கு அடுத்த லோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 41. கிட்டத்தட்ட நமக்கு இங்கே தான் லோ ஃபார்ம் ஆயிருக்கணும், விச் இஸ் 50ல தான் நமக்கு லோ ஃபார்ம் ஆயிருக்கும். அதிகபட்சம் நம்ம வந்து இந்த 48 வரைக்கும் வந்துருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ப்ரீவியஸ் லோ உடச்சு கீழே 41 வரைக்கும் போயிட்டோம். ஸோ வி ஹேட் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கால் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் யாருமே கான்ஃபிடன்ஸ் இல்லை. இந்த 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 ஃபாலுக்கான ரீசன் மெயினா என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அப்படின்றது இருந்துச்சு. அதை வந்து ஃப்ரைடேக்கு மாத்திருந்தாங்க. பிளஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடே இருந்துச்சு. நமக்கு வந்து பக்ரீத்காக நாளைக்கு ஹாலிடே இருந்துச்சு. ஆக்சுவல் பக்ரீத் வந்து நாளான்னைக்கு தான், பட் நாளைக்கு ஹாலிடேன்னு கொடுத்துருந்தாங்க என்எஸ்சியோட வெப்சைட்ல. அதை என்ன பண்ணிட்டாங்க, ட்ரேடிங் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க நினைச்சா மாத்திருக்கலாம். ஏன்னா நாளைக்கு பக்ரீத் ஹாலிடேன்னு கொடுத்துருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள விஷயம். நார்மல் கூகுள் கேலண்டர்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 29 தான் பக்ரீத்னு காட்டுது. இவங்க நினைச்சிருந்தா நேற்று ஈவினிங் கொடுத்துருக்கலாம், இல்ல லாஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல கொடுத்துருக்கலாம். பட் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல ஒரு அப்டேட் கொடுத்து ட்ரேடர்ஸை கஷ்டப்படுத்துறதே ரொம்ப ஒரு பெரிய குறிக்கோளா வச்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் இங்கே இம்பாக்ட் ஆனது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபால் நடந்ததுக்கு மெயின் ரீசன் அதுதான். இல்லைன்னா நமக்கு ஆக்சுவலா ஸ்டாப் லாஸே ஹிட் ஆயிருக்க கூடாது, 50ல இருந்து அப்படியே வந்து பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கணும். ஆக்சுவல் நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது அதான் நடந்திருக்கும். கிளியர். ஸோ நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன்ஸ்ல ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் அதுதான். இதுவே ஆப்ஷனை பார்க்காம வெறும் நிஃப்டி சார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்குமே நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டீங்க. மேபி இந்த கேண்டில் போட்டிருக்கலாம், இல்ல இந்த ஸ்விங் லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் போடுவேன் ஆர் இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ குட் ஹவ் மேட் இட் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல அப்படின்னா ரீஎன்ட்ரி எங்க பிளான் பண்ணிருக்கலாம். இந்த ரீஎன்ட்ரி நம்ம ஆக்சுவலா கொடுக்கல, ஏன்னா நிறைய இந்த நியூஸ்னால நிறைய மார்க்கெட் சாப்பி ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு மேல ப்ரீமியம் குரூப்ல எந்த அப்டேட்டும் கொடுக்கல. பட் நார்மலா என்ன அப்டேட் நம்ம இந்த நியூஸ் மாதிரி இல்லாம மேனிபுலேஷன் இல்லாம ஒரு ட்ரேட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருப்போம்னா, இந்த லோ வந்து எகைன் அப்சைட் வந்து பிரேக் அவுட் பண்ணப்ப நம்ம 50க்கு எகைன் என்ட்ரி கொடுத்துருந்துருப்போம். பட் அது கொடுக்காததுக்கு மெயின் ரீசன் மார்க்கெட் சாப்பியா இருந்துச்சுன்றதுனால. கிளியர். ஸோ அது கொடுக்காம நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில புட் ஆப்ஷன் இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனா மட்டும் என்ட்ரி எடுங்க. இட் வில் பி ஹீரோ ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் 7.5 மேல. அது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட்டே ஆகல. கிளியர். 7.5 மேல என்ட்ரி டின் ட்ரிகர் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு நம்ம நிஃப்டி போன ஹை எவ்வளோன்றதை பார்க்கணும். கிட்டத்தட்ட 84. நம்மளோட என்ட்ரி வாஸ் 48, ரைட்? ஸோ 48ல இருந்து 84 வரைக்கும் போயிருக்காங்க. 50 to 85 மோர் தென் 50%, நியர்லி 70%, 63% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ட்ரேட்ல. நம்ம அனாலிசிஸ் நிஃப்டியில் ஒரு காரணம், ஆப்ஷன்ஸ்ல டியூ டு பேனிக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டிகேனால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. இது ஒரு ரொம்ப மெயினான விஷயம் நான் இங்க வந்து எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். கிளியர். ஓகே. ஸோ இது இல்லாம ஃபின் நிஃப்டியில நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஹீரோ ஜீரோ ட்ரேடுக்கான லாஜிக் அண்ட் அதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோன்றதை நான் சொல்றேன். எப்படி அனலைஸ் பண்ணோன்றதை தாண்டி அதை எப்படி ட்ரையல் பண்ணோன்றதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜீரோ 19,650 CE at 8 rupees அப்படின்னு சொல்லி 10 மணி 3 நிமிஷத்துல கொடுத்துருக்கோம். கிளியர். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டிலையும் நிஃப்டியில இருந்த அதே ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஒன்று இருந்துச்சு. கிளியர். ஸோ திஸ் இஸ் த ஒன். ஸோ நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10-3க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைச்சிருந்துச்சு. டே லோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டே லோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு எகைன் ஃபேக் அவுட் பண்ணாங்க. ஸோ அப்போதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லோ வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல 10-3 அப்படின்னு வந்து டைம் வந்து நம்ம 8 rupeesக்கு பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது லோ வந்து பார்த்தீங்கன்னா 6 rupees வரைக்கும் போச்சு. எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணாங்க. இந்த லோவோட பாட்டம் வரைக்கும் விக்கு நிறைய கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. பட் இந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 11-5 வரைக்கும் 1 hour ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டி இருந்திருக்கும். அந்த டைமிங்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 கமெண்ட்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு கீழே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவான்டிட்டி ஹீரோ ஜீரோனா என்னன்னு தெரியாத சில பேர் வந்து ஹை குவான்டிட்டி எடுத்திருந்தாங்க. ஹீரோ ஜீரோ ட்ரேடு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ட்ரேட்ல இருந்ததுனாலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இன்ட்ராக்ஷன்ல இருந்ததுனாலையும் நம்மளால இங்கே அதிகமாக ரிப்ளை பண்ண முடியல. அங்கங்கே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி ஹீரோ ஜீரோ ஹேண்டில் பண்ணுன்றது இந்த மாதிரி நிறைய வந்து அந்த 1 hour ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாங்க பசங்க எல்லாமே. அதுக்கப்புறம் தான் 11:50க்கு இந்த நியூஸ் வந்தது.
ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம லேட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து கிளியர் கட்டாக டாப் ஹிட் பண்ணாங்க. ஸோ டாப் ஹிட் பண்ணப்ப விச் இஸ் 19,650 சி. ஸோ இதுதான் அந்த ஃபின் நிஃப்டி ஹீரோ ஜீரோக்கான சார்ட்டு. கிளியர். ஸோ நம்ம 8 ருபீஸ்க்கு வந்து பை சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இந்த இடத்துல 8 ருபீஸ் பை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் தான் கொடுத்துருச்சு. இங்கே பை பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க 10 மணிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10:25க்கு சில பேர் பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் 8 ருபீஸ்ன்றது அது பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டோட நமக்கு என்ன பண்ணாங்க, 9.5 வரைக்கும் போனாங்க. எகெயின் ஒரு புல் பேக். இந்த 8 ருபீஸ்ன்றதான் சப்போர்ட் இல்லையா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ அங்கே வரைக்கும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் அடியாமல் நேராக என்ன பண்ணாங்க, 17 ருபீஸ், நியர்லி கேபிட்டல் டபுள். ஸோ கேபிட்டல் டபுள் எப்போதுமே ஹீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100% பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து புக் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 16 ருபீஸ் புக் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி எக்ஸிட் போட்டு வச்சிருக்கோம் ஹீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும். ஸோ 100% புக் பண்ணதுக்கப்புறம் எகெயின் 8.9 அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டோஜி கேண்டலுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா கூட 11 to 18 எகெயின் நியர்லி 100%, 18.7 இந்த ஹையெல்லாம் பார்த்தீங்கன்னா 19 வரைக்கும் போயிருக்கு, நியர்லி 100%. எகெயின் சேம் பாட்டம் வந்திருக்காங்க, சேம் பாட்டம்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் நம்ம எகெயின் நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செம பெரிய ரேலியை அச்சீவ் பண்ணிக்கலாம். சிம்பிளா வந்து யார் வேணா இந்த மாதிரி கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் வச்சுட்டு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்றது ஈஸி பிரதர் அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஸோ நான் இந்த சார்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பாருங்க. இது இப்போ வரைஞ்சது இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 9 to 18 கொடுத்தப்பையும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், மென்ஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் அகைன் 10லேருந்து 27 போனப்பையும் மென்ஷன் பண்ணோம். 45 டே ஹை மென்ஷன் பண்ணோம். என்னோட டார்கெட் அந்த 45 ஏரியாவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் மார்க் பண்ணி வச்சு பிளாட் பண்ணி வச்சிருந்தது பாருங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சு ஒரு மினிமம் ட்ரெண்ட் லைனுமே மார்க் பண்ணி பிரேக் அவுட் ஏரியா 19,627 நான் டார்க் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே என்னோட ஒரு பிக் ரேலி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புல் பேக் ரீடெஸ்ட் அண்ட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. கிளியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1:30 டைமிங்ல. ஸோ திஸ் கேண்டல் நினைக்கிறேன், திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஹிட் பண்ணாங்க. இந்த 45 தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. இங்கேருந்து புல் பேக் கொடுத்துட்டு அதையும் பிரேக் பண்ணி கிளியராக வந்து நமக்கு செம்ம ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. 138ல வந்து க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ என்னோட டார்கெட் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 45 என்னோட டார்கெட். நான் வந்து ஒரு 40 கிட்ட எக்ஸிட் ஆயிருந்தேன். நியர்லி இந்த புல் பேக்ல எக்ஸிட் ஆனது நினைக்கிறேன் 35 கிட்ட. ஓகே, இந்த புல் பேக்ல எக்ஸிட் ஆயிருந்தோம் இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூஜ் ப்ராஃபிட்டை நம்மளுமே மிஸ் பண்ணிட்டோம். பட் இதோட பேஷன்ஸ் அப்படின்றதான் பார்க்கணும். 7 ருபீஸ்க்கு நம்ம 10 o'clock எடுத்துட்டு 8 ருபீஸ்க்கு நியர்லி 42 போகிறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு 150 வரைக்கும். பட் அந்த 150ல இருந்து சிங்கிள் கேண்டில் நியர்லி இந்த கேண்டலோட பாட்டம் பாருங்க 38 டு அடுத்த 3 நிமிஷத்துல 123, 38 to 123 இந்த சென்ஸ் 300% வந்து நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே மேஜிக் தான். ஏன்னா நம்மளோட டார்கெட்டாவே அதுதான் வச்சிருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணோம், செம பெரிய ரேலி கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபின் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை அப்படின்றத ஒன்று டச் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. கிளியர். அவங்களோட ஆல் டைம் ஹைல பர்ஃபெக்டா வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு மேல லைட்டா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி ஹேஸ் மேட் அ நியூ ஆல் டைம் ஹை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து 19,008 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஆல் டைம் ஹை. பட் அது இன்னைக்கே போகுன்ற எக்ஸ்பெக்டன்சி எனக்கு இல்லாதனால நான் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு. என்ன வேணா பண்ணலாங்கிறது கிளியர். என்ன வேணா பண்ணலாம், சிம்பிளா சொல்றேன், என்ன வேணா நடக்கலாம் ஆல் டைம் ஹைல இருந்து. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த ஆல் டைம் ஹை ரீச் பண்ண அதே சேம் கேண்டில் எப்படி ஃபாலோ ஆனான்றதை பார்த்துருந்தோம். பட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த விஷயம் தான் ஃபின் நிஃப்டியில் நடந்திருக்கு. அதையும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டோஜி கன்சாலிடேஷன் ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகும், அது பெரிய சரவடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க் நிஃப்டியில் பேசிட்டே இருக்கோம். ஃபின் நிஃப்டி நிஃப்டிலையும் அதே லெவல் சொல்லியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டியில் நம்ம அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஹை ரீச் பண்ண பையன். ஸோ இவன் அங்கதான் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து ஃபுல் ரேலி கொடுத்துருந்தோம். கிளியர். ஸோ இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஃபின் நிஃப்டி இந்த ஜோனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் ரேலியா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன புல் பேக் கேண்டில் ஆர் இதுக்கு மேல கம்ப்ளீட் ரேலி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, ஸோ நவ் இன்டு நிஃப்டி. ஓகே, ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கெட்டிங் டு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு போன வீக்லி கேண்டில் எல்லாமே அந்த ஆல் டைம் ஹை டச் பண்ணி தான் ஃபாலோ ஆயிருந்தாங்க. இந்த வீக்லி வந்து நமக்கு அதுக்கு முந்தின வீக்லி, அதாவது ஜூனோட செகண்ட் வீக்லி க்ளோசிங்கோட ஹையை தான், சாரி செகண்ட் வீக்லி க்ளோசிங்கோட ஹையை தான் வந்து டச் பண்ணியிருக்காங்க. கிளியர். 18,820 ஏரியாவில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
delete பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த டோஜி கேண்டல்ஸ், அப்புறம் இந்த ஆல் டைம் ஹைல இருந்து கொடுத்த ரிவர்சலுக்கெல்லாம் பதிலடியா என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரு கேப்பை போட நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர் ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா. ஓகே, ஸோ இந்த 18,857 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு வீக்லி கிளாஸ் கேண்டில் கூட இன்ன வரைக்கும் க்ளோஸ் ஆகல ஃப்ரம் ப்ரீவியஸ் டைம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18,758 தான் வீக்லி கேண்டில் வந்து க்ளோசிங் இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட் சினாரியோவில் வீக்லி கேண்டில் க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 18,857க்கு மேலே இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இன்ட்ராடேக்கு பார்க்க வேண்டியிருக்கு. கிளியர்? ஓகே, ஸோ நிஃப்டியில் இந்த செட்டப்பில் நமக்கு வந்து இன்னைக்கு சில சொதப்பல்கள் இருந்தாலும் நாளைக்கு ஹோப்ஃபுல்லி நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சப்போஸ் என்ன மாதிரி சினாரியோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் கியூஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். நாஸ்டாக் பக்கம் போகிறோம் அப்படின்னா நாஸ்டாக் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு கேப் அப், கன்சாலிடேஷன் அண்ட் கம்ப்ளீட் ரேலி, கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோனில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாளாக இருக்காங்கன்னு பாருங்க. ஜூன் 26th இருந்து இருக்காங்க, ஒரு 2 to 3 days இருக்காங்க. ரைட்? ஸோ நேற்று இன்னைக்கு 2 நாள் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. கன்சாலிடேட் ஆகி இப்போ வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து அப்சைடு வந்து ரேலி ஆயிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேக் அவுட்டும் இருக்கு, பட் அதை தாண்டி இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஜோன். ஓகே, ஸோ திஸ் ஜோன்ல இருந்து பர்ஃபெக்டா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆயிட்டு இருக்காங்க 5 minutes டைம் ஃப்ரேம்லயுமே. யூ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் ஜோன் இஃப் யூ வாண்ட். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாளாவே இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட்டா இருந்துச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸா இருக்கு. கிளியர்? ஸோ இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாஸ்டாக்ல எப்போ ஒரு ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சால் மட்டும்தான் ரேலி வரும். அதுவும் இந்த ஃபேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹை. அந்த ட்ரெண்ட் லைன் உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. கிளியர்? ஸோ நாஸ்டாக்கோட வியூ இதுதான். இப்போதைக்கு அவங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இங்கிருந்து மேபி க்ளோசிங் எங்க வைக்கிறாங்கன்றதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. நாஸ்டாக் ஃபார் தி டே. நவ் இன்டு டவ் ஜோன்ஸ். ஓகே, ஸோ டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாஸ்டாக் மாதிரியே 2 நாளா இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணி அண்ட் தென் நாஸ்டாக் மாதிரியே நமக்கு ப்ரீவியஸா இருந்தக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து 5 minutes டைம் ஃப்ரேம், 30 minutes டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் ஃபாலோ ஆயிட்டு இருக்காங்க. கிளியர்? ஓகே, ஸோ நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செட்டப் இருந்துச்சோ அதே தான் இப்போ உங்களுக்கு டவ் ஜோன்ஸ்ல இருக்கு. பட் டவ் ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனே இன்னும் ஹிட் பண்ணல அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தாங்க. பட் இவங்க வந்து எக்ஸாக்டா ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா வீக்லியில நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு நிறைய தடவை ஃபேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விக்கோட டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க ஒரு ஃபேக் அவுட் கேண்டில் இருக்கு அப்படின்றதுனால. ஸோ திஸ் ட்ரெண்ட் லைன், ஓகே, ஸோ ஹைகனாஷி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா கிளியரா இருக்கும் நம்புறேன். எஸ், ஸோ பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேலிக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன் 34,299 அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இவங்க எங்க க்ளோஸ் வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 30 minutes டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இவங்க வந்து சப்போஸ் பிரேக் அவுட் ஆயிட்டாங்கன்னா நாளைக்கு நிஃப்டியில ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்டன்சி பண்ணலாம். ஏன்னா குளோபலும் புல்லிஷா இருக்கு, நம்ம ஆல்ரெடி புல்லிஷா இருக்கோன்ற ஒரு காரணத்தை வச்சு. நவ் இன்டு SGX நிஃப்டி. ஓகே, SGX நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட ரேலியை நிஃப்டி வந்து இன்னைக்கு எடுத்துக்கல இல்லையா, ஸோ அந்த ரேலியை வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர்? ஸோ இவங்களோட க்ளோசிங் நம்ம டைமிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ், திஸ் இஸ் அவர் க்ளோசிங். ஸோ 18,820 வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப் மூவ்ல இருக்காங்க. ஓகே, 50 பாயிண்ட்ஸ் அப் மூவ்ல இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் 2 hours டைம் ஃப்ரேம்ல இந்த பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த பேட்டர்ன் எப்போ ஃபேக் அவுட் ஆகுதோ ரேலி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிளியர்? ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்க பிரேக் டவுனுக்கு அப்புறம் ஃபால் நடக்காம, நல்லா பாருங்க, ஃபால் நடக்காம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நமக்கு அப்சைடு வந்து மூவ் கொடுத்து போயிட்டு இருக்காங்க.
ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும், சாரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இன்னும் 58 மினிட்ஸ் வந்து நமக்கு ஹோல்டிங் இருக்கு. இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல 58 மினிட்ஸ் வந்து இதுக்கு மேல ஹோல்ட் ஆனாங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல, அதாவது 18,860க்கு மேல ஹோல்ட் ஆனாங்க அப்படின்னா யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா தாராளமா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இதுதான். இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டா ப்ரீவியஸ் ஹை மட்டும் தான் ஒரே ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ திஸ் வில் பி மை பொசிஷனல் லெவல்ஸ் இன் எஸ்ஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எஸ்ஜிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட பொசிஷனல் லெவல்ஸ் 19,060. ஓகே, ஸோ நான் எப்படி வந்து நமக்கு 44,000 ரவுண்ட் ஃபிகர் ஆகாமல் 44,040 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 19,060 அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஜிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல். ஸோ நம்ம எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து அப்மூவுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. ஃபின் நிஃப்டி நாளைக்கு சொதப்பினா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்காங்க இல்லையா? ஸோ எனி டைரக்ஷன் வந்து அவங்க மூவ்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ ஃபின் நிஃப்டி நாளைக்கு சொதப்பினா மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பீரி கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நம்ம இன்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் என்ட்ரி நேற்று நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கொடுத்துருந்தோம் இன் அவர் ப்ரீமியம் குரூப். எஸ், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட 43,660 கிட்ட. இது தாண்டி 43,691 பிரேக் அவுட் ஆனால் பெரிய டார்கெட் 43,800 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்லேயே வந்து பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் இந்த 690ல என்ட்ரி சொல்லியிருந்தோம். பட் என்ட்ரி எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக 3 மணி கேண்டில் இங்கே என்ட்ரி கொடுத்தாங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல் பேக்கும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம லாஸ்ட் 3 o'clock மேலே நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த ட்ரேட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். புல் பேக்கில் ட்ரேட் எடுத்திருந்தவங்க எல்லாருமே இந்த கேப் அப்பில் செம்மையாக ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். நமக்கான டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு 43,800. ஸோ இந்த ஹையை தான் நம்ம டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் அப்க்கு அப்புறம் ஹிட் பண்ணியிருந்தாங்க. கிளியர். ஸோ இந்த ஹை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ அப்போதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரேலி வந்து பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ஹை பிரேக் அவுட், மினிமல் புல் பேக் அண்ட் தென் ஹெவி ரேலி, கிட்டத்தட்ட 44,130 அங்கே போயிட்டாங்க. 44,040 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 310க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேண்டில் வச்சு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் செட்டப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சார்ட்கே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 2 hours டைம் ஃப்ரேம், delete everything. இது எவ்வளோ பெரிய கன்சாலிடேஷன்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த கன்சாலிடேஷனை நம்ம எத்தனை நாளாக நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த கன்சாலிடேஷன் ஃபர்ஸ்ட் டைமா கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனாலும் பயப்படாதீங்க, நம்ம இந்த விக்கு கீழே போகலை, இது கீழே தான் ஃபுல்லாக பேரிஷ் மோட் ஸ்டார்ட் ஆகுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் ரிகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hours டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு 2 hours டைம் ஃப்ரேம். கிளியர். ஸோ அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸோட ரேலி அப்படின்றத ரொம்ப பெருசு. அந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 310க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணது அதிகமாக இருக்கு. கிளியர். ஓகே, ஸோ இந்த ரேலிக்கு அப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதை தான் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். கிளியர். ஸோ இந்த ஏரியா 44,069 ஆர் 44,040 அப்படின்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவலாக வந்து இந்த 2 லெவலும் இருக்க போகுது. கிளியர். வி கேன் மார்க் திஸ் அஸ் அ ஜோன். இதை நம்ம வந்து ஒரு ஜோனாக கூட மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நமக்கு சப்போஸ் ஒரு கேப் அப் ஆர் ஃபிளாட் ஓப்பனிங் அப்புறம்
இந்த இடத்துக்கு ஒரு ரீடெஸ்ட், ஓகே, இந்த இடத்துக்கு ஒரு புல் பேக் கிடைக்குது, இங்க இருந்து ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கிடைக்குதுன்னா யூ கேன் கோ லாங். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 44,400 இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல ரிவர்சல் வந்தா ஹீரோ ஜீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் நமக்கு வந்து நாளைக்கு இந்த இடம் டவுன் சைடு வந்து பிரேக் டவுன் பண்ணிடுறாங்க, ஓகே, பிரேக் டவுன் பண்ணிடுறாங்க, நமக்கு நிஃப்டி ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் ஆயிருக்காங்க. ஃபின் நிஃப்டி மோஸ்ட்லி ஓகே, ஃபின் நிஃப்டி ஆல் டைம் ஹை இருக்கிறதுனால கன்சிடர் பண்றது தப்பு இல்லை. உடனே நம்ம வந்து 43,700 புட் ஆப்ஷன் வந்து ஹீரோ ஜீரோ போயிடலாமா அப்படின்னா நோ. நாளைக்கு புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஜீரோ போறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை, ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஜீரோ போறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. சப்போஸ் அதுக்கான லெவல்ஸ் எதுவும் கிடைச்சது அப்படின்னா நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன், ஓகே. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன்ல ஹீரோ ஜீரோ போறதுக்கான அட்வைசபிள் இல்லை. கால் ஆப்ஷன்ல ஹீரோ ஜீரோக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு வி கேன் கோ ஃபார் லாங் அப்படின்றத என்னோட விஷயம். ஸோ எவ்ரி புல் பேக்கை லாங் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க, எவ்ரி புல் பேக்கை லாங் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. திஸ் ஈச் வில் பி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. கிளியர், ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பைரி ஏரியா பார்த்தீங்கன்னா 43,800 இருந்து 44,500 இந்த ஜோனுக்குள்ள தான் எக்ஸ்பைரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். சப்போஸ் இன்னைக்கு மாதிரியான ரேலி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நியூ ஆல் டைம் ஹை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. கிளியர், ஓகே. ஸோ நிஃப்டியில லெவல்ஸ் சொல்லிட்டோமா? எஸ். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். கிளியர், இந்த கேப் ஃபில்லிங் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதை இன்னைக்கு இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சாங்க. இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரேலி கிடைச்சதுன்றத நீங்களே பார்த்துருக்க முடியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 23rd முன்னாடி அந்த ஃப்ரைடே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லியிருந்தோம் இந்த வீக்லி லைவ்ல. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் குட்டியா ஒன்று இருக்கு, இந்த கேப் ஃபில்லிங் எப்போ நடக்குதோ அப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் உடைச்சாங்க, கம்ப்ளீட் ரேலி. லைவோட லெவல்ஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அதை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராஃபிட்டபிள் செட்டப்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஹோப் யூ ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட், ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணப்பையும் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பனிங் கொடுத்தாங்க. வி காட் அ கேப் அப் சினாரியோ. ஸோ இன்னைக்கு கேப் அப் சினாரியோ இருக்கான்னா கொஞ்சம் டவுட். நம்மளோட குளோபல் கியூஸ் அண்ட் எஸ்ஜிஎக்ஸோட க்ளோசிங் கொடுத்தாங்க, ஏன்னா 50 பாயிண்ட்ஸாக இருக்காங்க, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்க எஸ்ஜிஎக்ஸும். ஸோ அவங்கள பொறுத்து தான் இருக்கு, ரைட். சப்போஸ் ஒரு கேப் டவுன் கிடைக்குது, இல்லை ஒரு புல் பேக் கிடைக்குது அப் டு திஸ் லெவல், ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான லெவல். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸே அங்கே தான் எடுத்திருக்காங்க, 18,780. இந்த இடத்துக்குலாம் வந்தாங்கன்னா யூ கேன் லுக் ஃபார் அ ரிவர்சல். இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன கிடைச்சாலும் தைரியமாக கால் ஆப்ஷன் போகலாம் வித் திஸ் ஸ்விங் ஆஸ் த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம தாராளமாக போகலாம். டே ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ் ஒன், ஓகே. ஸோ இதுதான் நம்ம ரெண்டு டார்கெட் லெவல்ஸாக இருக்கும் இந்த புல் பேக்ல இருந்து. கேப் அப் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே நமக்கு ஃபேக் அவுட் நடக்கலாம், இல்லை இந்த இடத்துல குட்டி குட்டி ட்ரேட் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேப் அப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் ஃபார் ஸ்மால் ட்ரேட்ஸ், இல்லை நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்குது கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் போதுன்னு தெரிஞ்சால் மட்டும் யூ கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்லலாம் வந்து ஸ்மால் ட்ரேட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். கிளியர். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் செட்டப். இந்த செட்டப்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கோம். அந்த ரேஞ்சோட ஹையே பார்த்தீங்கன்னா 18,850 to 880. இந்த 30 பாயிண்ட்ஸ் தான் அந்த ரேஞ்சோட ஹை. அண்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரேஞ்ச் பாட்டம், ஓகே. இதுதான் ரேஞ்சோட பாட்டம். இந்த பாட்டம்ல தான் நமக்கு குவிக் ரிகவரி கொடுத்து கிட்டத்தட்ட 660ல இருந்து 860 வரைக்கும் நமக்கு வந்து 820 வரைக்கும் நமக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் கொடுத்துருக்காங்க. கிளியர், ஓகே. ஸோ நவ் லெட் மீ லுக் இன்டு த கமெண்ட்ஸ். வணக்கம் 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 மக்களே, வணக்கம். டுமாரோ ஹீரோ ஜீரோ ஒன்று தாங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுறேன். எல்லா ஹீரோ ஜீரோவும் இன்னைக்கு மாதிரியே இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அதுவும் முக்கியமான தப்பு. ஸோ ஹீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் 100% கம்மியாக புக் பண்ணுறது அவ்வளோ ப்ரிஃபரபிள் இல்லை, ஓகே. 100% ப்ராஃபிட் வரல அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் ஜீரோ அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு மினிமம் 100% டார்கெட் வந்துருச்சு, அதுக்கு மேலே நல்லா ட்ரையல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா கண்டிப்பாக ட்ரையல் பண்ணுங்க. இல்லை புக் பண்ணிட்டு எவ்ரி டிப்ல பை பண்ணுறதை பிளான் பண்ணுங்க, ஓகே. எவ்ரி 100% புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டிப்பு கிடைச்சதுன்னா பை பண்ணுறது ட்ரை பண்ணலாம். இதுதான் ஹீரோ ஜீரோட என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஜீரோட வியூ. டுமாரோ மார்க்கெட் லீவ் இல்லையா? இல்லை ப்ரோ, நாளைக்கு லீவ் இல்லை, நாளையோட லீவை தான் தள்ளி வச்சுட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம் பப்ளிக் கம்யூனிட்டியில கூட, ஓகே. ஸோ
ஸோ எஸ், திஸ் இஸ் த நோட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரியும் பார்த்தீங்கன்னா நாளானைக்கு இருக்க வேண்டிய எக்ஸ்பைரி நாளைக்கு வந்துருச்சு. அண்ட் நாளைக்கு லீவு கிடையாது, நாளானைக்கு தான் லீவுன்னு சொல்லி என்எஸ்சி சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. கிளியர். அண்ட் தென் இதை நான் ஹாப்பியாக லைவ்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எமர்ஜிங் எஜுகேட்டர் அவார்டு வந்து நம்மளோட ஆப் டெவலப்பர் சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் டெவலப்பரோட பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி, கிரிக்கெட் பிளேயர் அவர் தான். ஸோ அவரோட சிக்னேச்சரோட ப்ளஸ் அந்த கம்பெனி கிளாஷ் பிளஸ் அப்படின்ற கம்பெனியோட சிஇஓட சிக்னேச்சரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பென் அண்ட் ட்ரேடர்ஸுக்கு இந்த ஒரு ஹாப்பி விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். நிறைய பேர் வந்து நல்லா விஷ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. உங்கள் விஷயத்தோட லெட் மீ கோ அஹெட். நம்ம தனியாக போகாமல் உங்களையும் கூட்டிகிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ புரிஞ்சவன் பிஸ்தா இந்த தமிழை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினச்சேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஜூலை 1 எக்ஸ்பைரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியை ஃப்ரைடேக்கு மாத்திரதா இருந்தாங்க. ஸோ நிஃப்டி மட்டும் தான் தேர்ஸ்டே, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வில் பி ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃப்ரைடேலாம் கிடையாதுப்பா, நம்மளை வந்து கெஞ்சி கதறி வந்து என்ன கேட்டுட்டாங்கன்னா பிஎஸ்சில இருந்து நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரைடேக்கு மூவ் பண்ணிட்டோம், நீங்க ஃப்ரைடேக்கு வராதிங்க, நீங்க தேர்ஸ்டேலே இருந்துக்கோங்க, ஃப்ரைடே தவிர என்னைக்கு வேணா இருந்துக்கோங்கன்னு சொன்னதுனால என்எஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ப்ரொபோசலை ஃபுல் பேக் பண்ணிட்டாங்க. இனிமே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி தேர்ஸ்டே மட்டும் தான் எக்ஸ்பைரி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொடுத்துருந்தேன். வியாழக்கிழமை பாபா நேயர்களே, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அவர் கால் கடையில் தான் இருக்கும், வியாழக்கிழமை விட்டு எங்கிட்டும் போகாது. புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகே. ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. வினோத் ப்ரோ தேர்ஸ்டே சென்ட் பண்ணாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ லைவ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு 2 சினாரியோ இருக்கு. ஒன்னு செமையா அப்சைட் புல்லிஷா இருக்கும் மார்க்கெட்டு, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது சினாரியோ என்னன்னா பிரீமியம் ஈட்டிங். ஏன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு டிகே ஆக வேண்டிய நம்மளோட பிரீமியம்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஷன்ஸோட பிரீமியம்ஸ் ஆல்ரெடி இன்னைக்கே டிகே பண்ணிட்டாங்க. நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாளைக்கு லீவு இல்லை எக்ஸ்பைரி எதுனாலுமே ஒரு நாளுக்கான டிகே குறையுதுன்றதுனால தான் இன்னைக்கு டிகே பண்ணது. அந்த டிகேனால தான் இந்த லோவெல்லாம் லோயர் லோ ஆனது ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பட் நாளைக்கு டிகேக்கான மூவ்ஸ் கம்மியாக இருக்கும். மொமெண்டம் இருந்துச்சு மார்க்கெட்னா டிகே கம்மியாக இருக்கும், ஆர் ப்ரீமியம் மீட்டிங் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ரீமியம் மீட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா செகண்ட் ஹாஃப்ல ப்ரீமியம் மீட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு ஹாஃப்ல எதுல மொமெண்டம் வருதுன்றத பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நம்மளோட லெவல்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகே. ஸோ வந்ததோட அப்படியே வீட்டுக்கு போயிடாம, வீட்டில் தான் இருப்பீங்க, போய் தூங்கிடாம நமக்கோட வீடியோஸை லைக் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுத்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இது லைவுக்கான கமெண்ட், வீடியோக்கான கமெண்ட் கீழே இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல கூட நீங்க கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட கமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அங்கே கூட வந்து கொடுக்கலாம். நம்மளோட லைவ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது பார்த்துக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் நான் வந்து லைவ் வீடியோஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் 2 எக்ஸ்பைரிக்கு, அதாவது வீக்லி லைவ் பிளஸ் எக்ஸ்பைரி லைவ் இல்லாம நடுவில் ஹவு வி ட்ரேட் ஹவு டு ட்ரேட் டுமாரோன்னு சொல்லி ஒரு சின்ன லைவ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் நம்மளோட ஃப்ரீ டைமிங்ல. ஸோ உங்களோட சப்போர்ட் அதிகமாக டெய்லி லைவ் வரதுக்கு பிளான் பண்றேன். ஸோ என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் பண்றது தான். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். பட் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய் குட் நைட்.